இங்கே ஸ்டேட்டில் வந்து நீங்கள் அதிமுகவுக்கு வந்து நீங்கள் இங்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. மேலே நேஷ்னல் பாலிடிக்ஸில் அப்போ நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு? அதிமுக கூட தேமுதிக கூட்டணி அமைச்சனால அதிமுக ஜெயிச்சிரும்னுலாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக தோக்க தான் போகிறாங்க. திமுகவுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ட்ராக் ரெக்கார்டோட செயல்படக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாஜக மட்டும்தான். இப்போதைக்கு ஃபீல்டில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இந்தியாவை காப்பாற்றுவோம் ஸ்டாலின் அழைக்கிறேன்றாரு. சார் இங்கே இருக்கிற கச்சை தீவிரத்தை காப்பாற்றுங்க சார், இவ்வளோ அப்புறம் பெரிய இந்தியாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சூர்யா வணக்கம். வணக்கம் பிரதீப். தேமுதிக வந்து பணம் வாங்கிட்டு தான் அதிமுக கூட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பலரும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து இதை ஒரு விமர்சனமாக வந்து வச்சுட்டு வராங்க. அது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேமுதிகவுடைய கூட்டணி நிலைப்பாடு இந்த தடவை மாறி இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் எதிர்பார்க்கல அதிமுக கூட தான் அவங்க கூட்டணி வைப்பாங்க. ஏன்னா பலரும் எதிர்பார்த்தது வந்து பாஜக கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. பட் வந்து அவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சதில் நிறைய பேருக்கு நெருடல் இருக்க தான் செய்யுது. தங்களுடைய அந்த வேதனையை இல்லாட்டி மனசில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை வந்து எப்படி சொல்லணும்னு தெரியாமல் அந்த மாதிரி பணம் வாங்கிட்டு கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் எழுதுகிறாங்க. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது அவர் வந்து பாஜக மீது கொஞ்சம் பெரிய மதிப்பு வச்சுருந்தார். நன்மதிப்பு அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. கூட்டணி அவங்க கூட தான் ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தாங்க. திமுக கூட அவர் கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை கூட்டணி. அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க. இருந்தாலும் அதிமுகவோட கம்பேர் பண்ணும்போது பாஜகவின் மீது தான் தேமுதிகவுக்கு அதிகமான ஈடுபாடு இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஏன் கூட்டணி அமைக்காமல் இவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த முடிவு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய முடிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. இது அரசியலுக்காக சொல்லலாம், அல்லது அவங்க பர்சனலாக ஏதாச்சும் விஷயங்களை மனசில் வச்சுட்டு கூட பேசலாம். அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. பட் நம்ம வெளியே இருந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பேசினோம்னா அது வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து எடுத்த முடிவு. எல்லாருடைய கருத்துமே வந்து அதிமுக கூட தான் கூட்டணி அமைக்கிற மாதிரி ஒரே மாதிரி முடிவு சொன்னனால தான் நாங்கள் அதிமுக கூட கூட்டணியை நாங்கள் அமைச்சோம். பாஜக கூட கூட்டணி அமைக்காததற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் இருக்குன்றதே அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் கூட்டணியில் இருக்கும்போது நிறைய டிமாண்ட் வந்து பாஜக வச்சுருந்துருக்காங்க. காஸ்ட்லியா அதை வந்து நீங்கள் அப்படி பார்க்கணுன்னா பார்க்கலாம். பட் வந்து நம்ம வந்து வெளிப்படையாக உண்மையாக ஒரு இதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு வேணும், எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் ஒன்று நிறைய இது வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன டிமாண்டு தான். பட் வந்து அவங்க கட்சிக்கு அது பெரிய விஷயம், சரிங்களா? பட் அதை பாஜக பண்ணாமல் விட்டுட்டு பண்ண தவறிட்டாங்க. மற்றபடி தேமுதிக மீது பாஜக ஏதாச்சும் வெறுப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2014 வந்து பிரதமர் மோடி வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கன்னத்தை பிடிச்சி அப்படிக்கு தடவி பார்த்தது, ரொம்ப அன்பை பரிமாறுவார், ரொம்ப எமோஷனலாக அட்டாச் ஆகிடுவார் விஜயகாந்த் அவர்கள் கூட மோடி அவர்கள். இப்போ அவர் இறந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிக்கிறாரு, பத்மபூஷன் விருதுலாம் அறிவிச்சாங்க. பட் இதுலேயுமே அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு பத்மபூஷன் அறிவிச்சு இவர் போய் வாங்கியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களே. அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து பத்மபூஷன் நீங்கள் கொடுத்தது காலதாமதம் ஆயிடுச்சு, நீங்கள் காலதாமதமாக தான் அதையும் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோவம் அவங்க பிரேமலதா அவர்களுக்கு வந்து இருக்க தான் செய்யுது. மற்றபடி வேறு வந்து இதுதான் காரணம், இதனால தான் நாங்கள் கூட்டணி அமைக்கலன்ற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை. இவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா பாஜகவின் மீதும் திமுகவின் மீதும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு அலை வீசுது. ஸோ நாம் வந்து அதிமுக கூட தான் கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நினைச்சாங்க. அவங்களுடைய கருத்து அது கரெக்டு. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா, இங்கே ஸ்டேட்டில் வந்து நீங்கள் அதிமுகவுக்கு வந்து நீங்கள் இங்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. மேலே நேஷ்னல் பாலிடிக்ஸில் அப்போ நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு? காங்கிரஸ்க்கா பிஜேபிக்கா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்லாங்க. அதுதான் கேள்வி குறிப்பேன். இது வந்து எனக்கே அந்த கேள்வி இருந்தது. மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து அதிமுக கூட்டணி அமைப்போன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, நீங்கள் அமைக்கலாம், உங்களுடைய விருப்பம் அது. ஆனால் நீங்கள் ஒரு வேளை வெற்றி பெற்றால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது இன்னும் வரைக்குமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. மேபி இவர்கள் வந்து ஒன்று காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணணும் அல்லது பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் மீதான விமர்சனங்கள்லாம் ரொம்ப வைக்கிறது இல்லை எடப்பாடி அவர்கள். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், திமுகவை தான் திட்டுறாரு, காங்கிரஸையும் திட்டுறாரு. இவங்க அளவுக்கு ரொம்ப திட்டலை, பாஜக அளவுக்கு காங்கிரஸ் ரொம்ப அவர் திட்டலை. ஸோ மேபி சில பேருடைய கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அங்கே போயிட்டு காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அல்லது காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக தான் எதிர்க்கட்சியாக வர வாய்ப்பு கம்மினா அடுத்தபடியாக ஆம் ஆத்மி இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்காங்க, அவர்களில் ஏதாச்சும் ஒரு ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையுமே சொல்கிறாங்க. பட் நடக்க போகிறது என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பாஜக கண்டிப்பாக அங்கே ஆட்சி அமைக்க போகிறாங்க. இவர்கள் வந்து இங்கே வெற்று ஒரு நாடகத்தை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, அவங்களுடைய மனசை சந்தோஷப்படுறதுக்காக 40 நமதே நாடு நமதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வந்து அதிமுக ஜெயிக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு அதிமுக ஜெயிக்கணும். ஜெயிச்சு சென்ட்ரல் போய் அவங்க அப்புறம் தான் முடிவு பண்ணணும். இங்கே அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்கன்றதான முடிவு. நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னா, அதிமுக கூட தேமுதிக கூட்டணி அமைச்சனால அதிமுக ஜெயிச்சிருவோம்னுலாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக தோக்க தான் போகிறாங்க. இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்டு இருப்போம். 2019 எலெக்ஷனில் மாபெரும் வெற்றி. அது கிட்டத்தட்ட 80% மேலே வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு வெற்றி பெற்றாங்க. 2021 ஒரு மாபெரும் வெற்றி, கிட்டத்தட்ட 80% கிட்ட 80-70 மாபெரும் வெற்றிலாம் கிடையாது. 21ல் எல்லா தொகுதியிலையும் வந்து அந்த கம்மி ஒரு ஓட் பர்சன்டேஜில் தான் வந்து அதிமுக. நீங்கள் அப்படி பார்க்குறது ஓகே, நீங்கள் சொல்கிறது நான் அப்படியே 2 மாபெரும் கட்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக. அவங்க கூட மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். கூட்டணி கூடலாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் நீங்கள் சொல்கிற அந்த மினிமம் வரும். சரிங்களா? அது வந்து நான் சொல்கிறது அதிமுக கூட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இப்போ அதிமுக திமுக அவங்க தானே கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றி. அப்புறம் உள்ளாட்சி தேர்தலையுமே நல்ல ஒரு வெற்றி தான் அவங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த இடையில ஒரு இடைத்தேர்தல், அதுலேயுமே நல்ல ஒரு வெற்றி தான். அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹையாக தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதிமுக தொடர்ந்து 8 தேர்தல்கள்லையுமே தொடர்ந்து பயங்கரமான தோல்வி தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இது ஒரு ட்ராக் ரெக்கார்டு சொல்லிட்டேன்னா, அடுத்த ஒரு எலெக்ஷனில் இதுதான் கண்டினியூ ஆகும் அப்படின்றது பல விமர்சகர்களுடைய கருத்து. உதாரணத்துக்கு நம்மளோட கருத்தை எடுத்துக்கிறோமே, நம்ம 2 பேரோட கருத்தை எடுத்துக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்க போகுதுன்றத உங்களுடைய நிலைப்பாடு, அதுதான் என்னோட நிலைப்பாடு இருக்குது. இப்போ நம்ம வந்து திமுகவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ வெறுப்புணர்வுகள் இருந்தாலும் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. ஸோ இதுதான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து அதிமுகவோட நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்மியாக போயிட்டுருக்கு கீழே. இப்போ சொல்லுங்கள், திமுகவுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ட்ராக் ரெக்கார்டோட செயல்படக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாஜக மட்டும்தான். இப்போதைக்கு ஃபீல்டில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா அதிமுக ரொம்ப கீழே டம்மியாக போயிட்டு இருக்காங்க. பாஜக தான் இப்போதைக்கு ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நாம் தமிழர் வந்து அவங்க ஒரு வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி மாவட்ட செயலாளர்கள் வந்து அதிமுக கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்றது இன்னும் பல பேருக்கு அந்த கேள்வி இருக்க தான் செய்யுது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எலெக்ஷன் நேரத்தில் தான் இவங்க தான் மனசு ஓப்பன் பண்ணி பேசணும். பிரேமலதா அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி பேசணும். மற்றபடி அவர்கள் தேர்ந்தெடுத்த தொகுதிகள் சரி, நிறுத்திய வேட்பாளர்கள் மீதெல்லாம் யாருக்கு எந்த ஒரு பெரிய விமர்சனங்கள் கிடையாது. அதுலேயும் இவர்களை பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னா நம்மளே ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். விருதுநகர் தொகுதியில் கேப்டன் மகனையே வந்து நிப்பாட்டினது வந்து ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு நகர்வுனே நம்ம பார்க்கலாம். தேமுதிகவுடைய ஒரு புத்துயிர் பெறக்கூடிய ஒரு தருணம் கூட சொல்லலாம். நம்ம அவர் வெற்றி பெறுவதற்கு 99% வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று விஷயம், இந்த இடத்துல இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து கூட்டணி வச்சாங்கன்ற ஒரு பேச்சு எதனால் முக்கியமாக வருது அப்படின்னா, சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களின் 2வது மகனுக்கு வந்து பிறந்தநாள் வந்து முடிஞ்சுது. அந்த பிறந்த நாளில் வந்து பரிசாக வந்து இவங்க ஒரு போர்ஷ் அந்த ஒரு வண்டி ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாங்க கிஃப்ட்டு. அந்த வண்டி ரேட்டே வந்து ஒரு 1.5 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். அது எப்படி நீங்கள் எலெக்ஷன் டைமில் நீங்கள் திடீர்னு கரெக்டாக வாங்கி கொடுக்குறீங்க இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் வந்தது. அதுக்கு அவங்க சமூக வலைத்தளம் பக்கத்தில் போட்டாங்களே, இல்லை நிறைய நியூஸ்லலாம் கூட வந்திருந்தது இந்த விஷயம் வந்து. அதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு நீங்கள் வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு தான் நீங்கள் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு பேச்சு வந்தது அப்படின்றத நான் பார்க்குறேன். இந்த பேச்சுக்குமே நம்ம பதில் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது சில பேருக்கு அன்பளிப்பு கொடுப்பது வந்து இயற்கை தானே. உதாரணத்துக்கு சமீபத்தில் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்து கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஆனால் இதை வந்து நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போது ஒரு மாருதி சுசுகி வண்டியை வந்து இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து டெலிவரி டைம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மினிமம் 2 வாரம் வெயிட் பண்ணுங்கள், 3 வாரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் போகிறீங்கன்னா மினிமம் 2 மாதம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அல்ட்ரா ப்ரீமியம். இந்த போர்ஷா இருக்கட்டும், இந்த லம்பார்கினி, ஃபெராரி, இந்த பிராண்ட் எல்லாமே வந்து ரொம்ப அல்ட்ரா ப்ரீமியம். இன்றைக்கி புக் பண்ணுறாங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் டெலிவரியே. இதுலேயே வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வேணும், எனக்கு சீட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும், எனக்கு வந்து லெக் ஸ்பேஸ் இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு இருக்கணுன்றலாம் வந்து கஸ்டமைஸே பண்ணுவாங்க இந்த மாதிரி ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட் வண்டியில். அப்படி பார்க்கும்போது இதில் இப்போ இவங்க ரீசெண்டாக அதான் காசு கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பே வந்து அவங்க மேபி புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். இது அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க கூட்டணி உறுதிப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அப்போல்லாம் கன்ஃபியூஷனில் தானே கன்ஃபியூஷனில் தானே இருந்தாங்க. இல்லை, இதை வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் இதை வந்து நான் ஒரு இது ஓகேலாம். இதை வந்து இப்படி கூட நான் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சுக்கு வைப்போம், அதிமுக வந்து ஒரு காரை வாங்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அவர்கள் வாங்கியது இது சவுந்தரபாண்டியன் அவர்களுக்காக மட்டுமல்ல, கூட்டணியில் யார் சேர்ந்தாலும் கொடுத்துருவோம் அப்படின்னு கூட வாங்கியிருக்கலாம். மேபி பாமக சேர்ந்துச்சுன்னா அன்புமணி அவர்களுக்கோ அவருடைய குடும்பத்தாருக்கோ இல்லாட்டி அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகியாருக்கோ வந்து கொடுத்துருக்கலாம். நான் வந்து பார்க்குறேன்னா, இது வந்து அரசியலில் வந்துட்டு நம்ம ஊழல் பற்றி பேசணும்னா இன்றைக்கி அரசியல் பேசுகிறது வந்து காமெடியாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அது அரசியலில் வந்து நீங்கள் பேசணும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஊழல்களெல்லாம் பேச முடியாது. ஏன்னா இங்கே ஒருத்தர் 2 பேர் நல்லா இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம், எப்பா ஊழல் மற்றவங்க பண்ணுறாங்கன்னு. இங்கே பூரா கையும் சுத்தம் இல்லை. ஒரு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க, அவர்களும் மீது விமர்சனங்கள் இருக்குது. கமல் அவர்களை சொல்கிறீங்களா? கமலெல்லாம் நான் அரசியல்வாதிகளை பற்றி பேசிட்டு ஓகே. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அது ஊழல் எல்லா தமிழகத்தையும் உருவாக்குவேன்றது, சரிங்களா? பட் அவங்களுடைய மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் மீதும் சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யுது. இவர்கள் தமிழகத்தில் இன்னும் ஆட்சி அமைக்கல, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஸ்டாலின் அவர்களுடைய அவருடைய அவர் என்ன சொல்றது, ஊழல் இல்லா தமிழகத்தை உருவாக்கும்ன்ற விடுங்க, அதெல்லாம் ரொம்ப விட்டுருங்க. என்ன சொல்றாரு, இந்தியாவே காப்பும்ன்றாரு. அது ஒரு மீம் பார்த்தேன், இவங்க கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும், இந்தியாவை காப்பாற்றுவோம் ஸ்டாலின் அழைக்கிறேன்றாரு. சார் இங்கே இருக்கிற கச்சத்தீவம் அதை காப்பாற்றுங்க சார், இவ்வளோ அப்புறம் பெரிய இந்தியாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இங்கே லஞ்சம் அதிகமாகிருச்சு, காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, எதுவுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஆட்சியில் எப்படி இருந்துச்சுன்றதை அவரே பார்க்கணும் உட்காந்து. அது எப்படி, எனக்கு ஒரு டவுட்டுங்க, எப்படி வந்து எதுவுமே நடக்காத மாதிரியே பேசுறது. எல்லா கட்சியும் பாருங்களே வந்துட்டு, இவர்கள் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப ஊழல் பண்ணுறாங்க, எப்படி அவர்களால் ஊழல் செய்ய முடிகிறதுன்னு. எங்காச்சும் நாங்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். என்ன ஒரு 4 மினிட்ஸ் உள்ளே போனாங்க, அவ்வளோதான். எப்படி தான் இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ சீமான் அவர்களையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில இடங்களில் வந்துட்டு நல்லா பேசுகிறாரு, நல்லா தானே பேசுகிறாரு, திடீர்னு பார்த்தா வேறு யாராச்சும் சீமன்றனே அப்படின்ற மாதிரி நல்லா பேசுகிறாரு. சில இடங்களில் வந்துட்டு அந்த வார்த்தைகளில் வந்துட்டு கொஞ்சம் லூஸ்டாக விட்டுறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியலில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இதில் வந்துட்டு உங்களுடைய விமர்சனங்களே, அந்த விமர்சனத்தில் ஒரு விமர்சனம் என்னென்னா, இப்போ பல கட்சி தாண்டிங்கன்னா நீங்களும் பாமக ஒன்றுன்னு சொல்லிடுவாங்களே. பாமக மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்று. இப்போ கட்சி மாறிக்கிட்டே இருக்காங்க கூட்டணி அப்படின்னு. தேமுதிக அந்த பேர் இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ இந்த அப்படி மாறினால கிடச்சிருக்கும் அவங்களுக்கு அந்த பேர். நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதையுமே நம்ம எப்படி பார்க்கணும்னா அரசியலாக தான் பார்க்கணும். நீங்கள் அப்படியே இது இந்தியா கூட்டணின்னு இப்போ ஒன்று உருவாக்கி அதை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக கொண்டு போயிட்டுருக்காருல்ல யார், ஸ்டாலின் அவர்கள். ஆனால் நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னா, தேமுதிக அது வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பிரில்லியன்ட் மூவ்னா அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சுருந்துருக்கணும். இல்லை, அதிமுக கூட யாருமே கூட்டணியே வைக்கல. அப்படி இருக்கும்போது இவங்களா போயிட்டு அங்கே கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ 26 எலெக்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக இவங்க கேட்குற சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அவங்க வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நல்ல மூவ் தான் சொல்லலாம். இரண்டாவது இதே மூவை தானே அன்புமணி அவர்களும் பண்ணார். ஏன்னா அவர் எந்த நினச்சிருந்தா எம்பி எலெக்ஷன் நின்றுருக்கலாம். கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஆனால் வந்து பாஜக கூட்டணி அவங்க வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பல வழக்குகள் வந்து அவங்க மீது வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவ்வளோதான். ரைட்டு. அதான் திமுக போகிற போக்கில் பாஜக கூட கூட்டணி வச்சிருன்னு சொல்லுவாங்க. அவர்கள் மீதும் அதிகமான வழக்குகள் இருக்குது. சரி பார்ப்போம் நம்ம இந்த இது எப்படின்னு. இப்போ தேமுதிகவுடைய நிலைப்பாடு இதுதான், இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களுடைய நிலைப்பாடு இதுதான். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு விருதுநகரில் வெற்றி பெறுவாங்க. மற்றபடி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய லெவலில் பெரிய ஒரு ஒளி பிம்பம்லாம் அவங்க பக்கம் தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு சீட்டு ஜெயிக்கட்டோங்க போதுங்க. போன எலெக்ஷன்லாம் எந்த சீட்டுமே ஜெயிக்கல. அதான் சொல்றேன், விஜய் பிரபாகர் ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும், திரும்பிய கட்சியில் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்கிராட்சில் இருந்து எடுத்துட்டு வாங்க, மேலே இருந்து எடுத்துட்டு வரட்டும். அதே மாதிரி விஜய் பிரபாகரன் அவர்களுடைய வெற்றியுமே சாதாரண வெற்றியாக இருக்காது, ஒரு மாபெரும் வெற்றியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, எல்லாருமே வந்து ஒன்று சினிமாவில் வந்து பெரிய ஆளாகி ஃபேம் ஆகிட்டு அப்புறம் எலெக்ஷன் 2 ஜெயிச்சவங்க அவங்க வரலாறு பார்த்துருக்கோம். ஃபேம் ஆகி நல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ண அவரோட மகன் டைரெக்டாக வந்து ஒரு தொகுதி 2 ஜெயிக்க போகிற வரலாறு இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஆக்சுவலி இந்த கனவுலேயே சொல்லலாம், ஒரு வரலாறு படைப்பாருன்னு நம்ம சொல்லலாம். பார்ப்போம் அப்படின்னு. பார்ப்போம் சூர்யா. நன்றி.